சரி, இப்ப அமித்ஷா சொல்லிதான் செங்கோட்டையன் உள்ள போயிருக்காருன்னும் போது, அப்ப பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏதாவது கூட்டணிக்கு உருவாக்க ஏதாச்சும் தெரியாதுப்பா வாய்ப்பு இருக்கா சார்? தெரியாதுப்பா இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. இந்த கேள்வி 200 எல்லா 36வது சேனல் நீங்க இதே கேள்வி கேட்குறீங்க. எப்படி பதில் சொல்றது? நான் ஒருத்த மாட்டிட்டு முழிக்கிறேன். எத்தனை பேத்துக்கு தான் இதே கேள்விக்கு பதில் நான் சொல்றது? இதே கேள்விக்கு எத்தனை சேனலுக்கு நான் பதில் சொல்றது? வேற கேள்வி கேளுங்கன்னு உங்க காலில் விழுந்து கூட கெஞ்சி பார்த்துட்டேன். முடியாதுங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் இல்லை. அதை தவிர உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாரும் ஒரே டாபிக்கை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கு. என்னதான் பண்றது? சரி, ஓகே சார். இப்ப கனிமொழி அவர்களுடைய தலைமையில வந்து தேர்தல் அறிக்கை குழு அமைச்சிருக்காங்க சார். எந்த மாதிரியான அறிக்கைகளை நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் சார்? எதை மக்களுக்கு செய்யறோம், அது செய்யறேன் வழக்கமா சொல்லுவாங்க. பல வாக்குறுதிகள் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வாக்குறுதிகள் இன்னும் வாக்குறுதிகள் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஓகே சார், குடுக்குறாங்க. சரி, வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் சார். நிறைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றாமலே இருக்குன்ற மாதிரியா சொல்றாங்க. அப்ப வேற கட்சிக்கு போங்க, ஓட்டு போடாதீங்க. உங்களை யாரு கட்டாயப்படுத்தினா? கனிமொழிக்கு ஓட்டு போட்டு உங்களை வந்து கேட்டாங்களா? உங்க வேலை என்ன? விஜய்க்கு ஏஜென்டா இருக்கிறதா உங்க வேலை. அதுக்கு போய் போடுங்க. யார் வேணாங்கிற அவனுங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.